ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாடு சமைச்சி 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் எக்ஸைஸ் 2.2 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸைஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரோம்பஸோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். பாருங்கள், இன் அ parallelogram if all the sides are equal then it is called a rhombus. அதாவது ஒரு parallelogramல ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரோம்பஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இவங்க பேரலோகிராம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இதில் ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஓகே, அப்போது நம்ம ரோம்பஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும், அப்புறம் ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம டெஃபினிஷன் ஆஃப் ரோம்பஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்? இன் அ பேரலோகிராம் if all the sides are equal then it is called a rhombus அப்படின்னு எழுதணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரோம்பஸ் வந்து பார்க்கலாம். பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரோம்பஸில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரோம்பஸில் வந்து ஆல் த 4 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். இதோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். பேரலல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பேரலோகிராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த ரெண்டு லைனும் வந்து எங்கேயுமே மீட் ஆகாது. அப்படி இருந்தால் தான் இதை பேரலல் லைன்னு சொல்லுவோம். அப்போ ரோம்பஸில் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். ஓகே, இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், டயகனல்ஸ் divide the rhombus into 4 right angle triangle of equal area. இப்போ நம்ம இந்த ரோம்பஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ரோம்பஸில் இது வந்து ஒரு டயகனல், நான் இன்னொரு டயகனல் ட்ரா பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து இன்னொரு டயகனல். ஓகே, அப்போது இந்த 2 டயகனல்ஸும் வந்து இந்த ரோம்பஸை வந்து 4 ரைட் ட்ரையாங்கிளாக வந்து டிவைட் பண்ணுது. உங்களுக்கு தெரியுதா? 1 2 3 4. அப்போ நமக்கு டோட்டலாக 4 ரைட் ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 4 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவும் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டயகனல்ஸ் டிவைட் த ரோம்பஸ் into 4 right angle triangles of equal area. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் என்ன பார்க்க போகிறோம்னா த டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். அதாவது இப்போ நம்ம இங்கே ட்ரா பண்ணோம் இல்லையா, இந்த டயகனல்ஸ் வந்து இந்த பைசெக்ட் பண்ணுற இடத்துல நமக்கு 90 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். அதாவது டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 90 டிகிரி இருக்குது. அப்போ எல்லா பக்கமும் 90 டிகிரி இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ஒரு ட்ரையாங்கிளையும் வந்து ரைட் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். ஓகே, அந்த பைசெக்ட் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த டயகனல்ஸ் வந்து அதை வந்து ஒன்று வந்து இன்னொரு டயகனலை வந்து பைசெக்ட் பண்ணும். அந்த பைசெக்ட்னா என்னென்னா டிவைடட் இன்டூ 2 ஈக்குவல் லென்த்துன்னு அர்த்தம். அதாவது இந்த ஃபுல் லென்த் வந்து உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் இருக்குது அப்படிங்கும்போது ஓகே, நம்ம இந்த டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கும், இங்கே 5 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த டயகனலோட லென்த் வந்து ஒரு 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இதுலேருந்து இது வரைக்கும் 6 இருக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் 6 இருக்கும். அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். அப்போ டயகனல்ஸ் வந்து ஒரு டயகனல் இன்னொரு டயகனல் வந்து பைசெக்ட் பண்ணும், அதாவது 2 ஈக்குவலாக டிவைட் பண்ணும். அப்புறம் அது டிவைட் பண்ணுற இடத்துல நமக்கு 90 டிகிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரோம்பஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸைஸ் பார்த்துடலாம். எக்ஸைஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா பார்த்துடலாம். ஏரியா ஆஃப் ரோம்பஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா ½ இன்டூ d1 இன்டூ d2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த d1 d2ங்கிறது என்ன அப்படின்னா டயகனல்ஸ். ஓகே, d1னா ஃபஸ்ட் டயகனல், d2ங்கிறது செகண்ட் டயகனல். அடுத்து பாருங்கள், ஏரியா ஆஃப் ரோம்பஸ் நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா b இன்டூ h ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ உங்களுக்கு 2 டயகனல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் சம் பார்த்துடலாம். பாருங்கள், எக்ஸைஸ் 2.2ல ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரோம்பஸ் PQRS ஷோன் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டயக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் இந்த 2 டயகனல்ஸோட லென்த் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த QSங்கிறது ஒரு டயகனல், PRங்கிறது இன்னொரு டயகனல். இந்த QSோடது வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இதை வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம D1 எடுத்துக்கலாம். இந்த 16 சென்டிமீட்டர் வந்து நம்ம D1 எடுத்துக்கலாம். இந்த 8 சென்டிமீட்டர் வந்து நம்ம D2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, கிளியர்? பாருங்கள், நான் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கிவன் வேல்யூஸ் எடுத்து எழுதுகிறேன். கிவனில் பார்க்கும்போது D1 வந்து 16 சென்டிமீட்டர், D2 வந்து 8 சென்டிமீட்டர். இப்போ நான் அடுத்து ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஃபார்மில் எழுதிக்கிறேன். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு ½ இன்டூ d1 into d2
ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹாஃப் இன்ட்டு D1 வேல்யூ 16, D2ஓட வேல்யூ வந்து 8. ஸோ 16 இன்ட்டு 8. இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, இங்கே வந்து உங்களுக்கு 8 2s are 16. இப்போ 8 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 இன்ட்டு 8. அப்போது நம்மளோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பிகாஸ் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம், அப்போ கண்டிப்பாக நீங்கள் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சம்மில் நமக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கும்போது நமக்கு டயக்னல் கொடுக்கல, ஆனால் பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? டயக்னல் அப்படின்னா இந்த பிஆரும் இந்த கியூஎஸ்சி ஜாயின் பண்ணால் கிடைக்கும் இல்லையா, அதுதான் டயக்னல். இங்கே நமக்கு டயக்னல் கொடுக்கல, பட் நமக்கு பேஸும், இது வந்து பேஸ். ஓகே, இது வந்து ஹைட். ஏன் இதை நான் ஹைட்டுன்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். தெரியுதா? வேர்டெக்ஸில் இருந்து பேஸுக்கு ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். ஓகே, எப்பயுமே ஹைட்டுங்கிறது என்னென்னா பெர்பெண்டிகுலர் லைனை தான் நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த கொஷினில் வந்து நான் கிவன் எடுத்து எழுதுகிறேன். பேஸ் வந்து 15 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 11 சென்டிமீட்டர். ஓகே, கிளியர்? அப்போ நம்ம இந்த ஃபார்மில் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, இது டயக்னல்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்மில் எழுத முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்மில் எழுதியிருக்கோம் பாருங்கள், ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எழுதியிருக்கோமா? இந்த ஃபார்முலாவில் தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். அப்போ நம்ம எழுதிடலாம். Area of the rhombus equal to B into H square units. B value 15, H வந்து 11. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். பாருங்கள், இந்த 2 வேல்யூஸ் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 15 11 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 165 கிடைக்குது. ஸோ நம்ம எழுதிடலாம் 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் என்ன அப்படின்னா 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ரோம்பஸ் whose base is 14 cm and height is 9 cm. ஸோ இந்த சம்மில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ பேஸும் ஹைட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், B இன்டூ ஹெச். அதுதான் ஏரியா ஆஃப் த ரோம்பஸோட ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம். இப்போ பாருங்கள், நான் கிவன் வேல்யூஸ் எடுத்து எழுதிடுறேன். பேஸ் வந்து 14 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க, ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம ஃபார்முலா எழுதிடலாம். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு B இன்டூ ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ B வேல்யூ என்னென்னா 14. பாருங்கள், B வேல்யூ 14, ஹெச்சோட வேல்யூ 9. ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 14 இன்டூ 9, இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு 126ன்னு கிடச்சிருக்கு. இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, ஸோ நம்ம ஏரியாங்கிறதுனால நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, அப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சம் பார்த்துடலாம். பாருங்கள், தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பாக்ஸில் வந்து டோட்டலாக நமக்கு 3 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து ஃபஸ்ட் சம் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பாருங்கள், டயக்னல் 1 டயக்னல் 2 கொடுத்துருக்காங்க, அதாவது D1 அண்ட் D2 கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கிவன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு சம்மோட கிவன் என்ன அப்படின்னா D1 வந்து 19 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க, D2 வந்து உங்களுக்கு 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 ஃபைண்ட் என்ன அப்படின்னா 2 ஃபைண்ட் இஸ் ஏரியா. ஓகே, இது 2 வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, 2 ஃபைண்ட் வந்து ஏரியா. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். நம்ம ஏரியா ஆஃப் த ரோம்பஸ்க்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. இந்த சம்மில் வந்து நம்ம இந்த டயக்னல் வச்சு ஒரு ஃபார்முலா நம்ம எழுதணும் இல்லையா, அதுதான் நம்ம எழுத போகிறோம். ஏன்னா இங்கே டயக்னல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது நம்ம ஃபார்முலா எழுதலாம். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு half into D1 into D2 square units. Half into D1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் 19, D2 வந்து 16 கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 19 into 16, இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, இங்கே வந்து உங்களுக்கு 8 2s are 16 கிடைக்கும். அப்போது 19ஐயும் நீங்கள் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் கிடச்சிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 152 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்த்துடலாம். பாருங்கள், இல்லை செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா D1 26 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க.
ஏரியா வந்து 468 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து D2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம எழுதிடலாம். செகண்ட் சம்மில் கிவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு D1 வந்து 26 மீட்டர், அப்புறம் ஏரியா வந்து 468 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 2 ஃபைண்ட் வந்து D2. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா வந்து நம்ம என்ன ஃபார்முலா எழுதணும்னு பார்க்கும்போது ஏரியா ஃபார்முலா தான் எழுத முடியும். பிகாஸ் இந்த கிவனில் பாருங்கள் நமக்கு ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ ஏரியா ஃபார்முலா வந்து எடுத்து எழுத போகிறோம். ஓகே, பாருங்கள் நான் ஃபார்முலா எடுத்து எழுதிட்டேன். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு ½ into D1 into D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போது இந்த ஏரியாவுக்கு பதிலாக நமக்கு இந்த ஏரியா நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த ஏரியா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 468 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியான்னு இருக்கிற இடத்துல 468 நம்ம போடணும். D1 இருக்கிற இடத்துல 26 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஏரியா ஆஃப் த ரோம்பஸ்க்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா 468 அப்புறம் 1/2 இன்ட்டு D1 வந்து 26ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம 26 எழுதிக்கலாம். இங்கே நம்ம 2 ஃபைண்ட் வந்து D2. ஸோ நம்ம D2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பிகாஸ் நமக்கு D2 என்னன்னு தெரியாது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த D2 இல்லையா, இந்த D2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த D2வை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 26 இந்த 2 இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு வந்து கொண்டு போக போகிறோம். ஓகே, அப்போ இந்த சைடு வந்து ஏற்கனவே அங்கே 468 இருக்குது. ஓகே, இப்போ இந்த 2 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. இது நெக்ஸ்ட் சைட் போகும்போது நியூமரேட்டர் போயிடும். அப்போது இங்கே இன்டூ 2 நமக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள் 26 வந்து நியூமரேட்டரில் இருக்கா. அப்போ இது நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது இது டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ நமக்கு இங்கே 26ன்னு கிடைக்கும். ஓகே, கிளியர்? நல்லா பாருங்கள், இங்கே 468 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 26 இன்ட்டு D2ன்னு இருக்குது. இப்போ நம்ம D2 கண்டுபிடிக்கணுங்கிறதுனால நீங்கள் D2 அப்படியே வச்சுட்டு இந்த 2வையும் 26ஐயும் நெக்ஸ்ட் சைட் கொண்டு போகணும். அப்போ 2 வந்து இங்கே கீழே இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் சைட் போகும்போது இது மேலே போயிடும். இப்போ 26 வந்து இங்கே மேலே இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் சைட் வரும்போது கீழே வந்துடும். ஓகே, இப்போது நம்ம 1 வந்து இங்கே கீழே கொண்டு வரல. இங்கே இன்ட்டு 1 நீங்கள் போட்டாலும் ஒன்று தான், போடலினாலும் ஒன்று தான். அதனால் நான் இங்கே 1 வந்து நான் இங்கே கொண்டு வரல. நீங்கள் எழுதிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ நம்ம இங்கே இன்ட்டு 1, ஏன்னா 1 வந்து இங்கே நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ இங்கே வரும்போது டினாமினேட்டருக்கு இது வந்துடும். ஓகே, கிளியர்? இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பாருங்கள், 1 2s are 2. இங்கே நான் கேன்சல் பண்ணுறேன். 1 2s are 2, 3 2s are 6ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ நம்ம இந்த 13 டேபிளில் வந்து நம்ம இந்த 468 வந்து கேன்சல் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து 13 டேபிள் கேன்சல் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதை டிவைட் பண்ணி பார்த்துடலாம். 468 வந்து 13ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நான் டிவைட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே நான் 468 நான் எழுதுகிறேன். இப்போ நம்ம 13 டேபிளால் தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து 46 எடுத்துக்கிறோம். ஓகே, பிகாஸ் இந்த 4 நம்ம எடுக்க முடியாது. 4 வந்து 13 விட சின்ன நம்பர். ஸோ நம்ம இந்த 6ஐயும் சேர்த்தும் போது நமக்கு 46 வந்து கிடைக்குது. இப்போ நம்ம 13 டேபிள் வந்து நம்ம சொல்லி பார்க்கலாம். 1 into 13 13, 2 into 13 26, 3 into 13 வந்து 39. ஓகே, 4 into 13 நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 52 கிடைக்கும். அப்போ இங்கே 46 இருக்கிறதுனால நம்ம 52 எடுக்க முடியாது. அப்போ நம்ம 3 into 13 வந்து நம்ம 39 வந்து எடுத்து எழுதுகிறோம். ஓகே, இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். இங்கே 3 ஆகிடும், இங்கே வந்து 16 ஆகிடும். 16 minus 9 வந்து உங்களுக்கு 7, 3 minus 3 வந்து 0 ஆகிடும். இப்போ இந்த 7 எடுத்து இங்கே எழுதிடலாம். அப்போ நமக்கு 78 கிடச்சிருச்சு. இப்போ திரும்ப நம்ம 13 டேபிள் சொல்லி பார்க்குறோம். அப்போ 13 இன்ட்டு நீங்கள் 6 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக 78ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. அப்போது நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 36 இன்ட்டு 13 மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு 468 வந்து வரும். அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா 113 13 இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 36 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 36 நீங்கள் இங்கே எடுத்து எழுதிடுங்க. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து 36 எடுத்து எழுதிட்டேன். கிளியர்? பாருங்கள், நம்ம எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோமா. டினாமினேஷனில் 1 வந்துச்சுன்னா நம்ம கேன்சலேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ இங்கே 36 இன்ட்டு 1, அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, 36. அப்போது D2ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 36. இந்த கொஷின் நமக்கு எல்லாம் மீட்டரில் தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம மீட்டர்னு எடுத்து எழுதிடலாம். அப்போ D2 ஈக்குவல் டு 36 மீட்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம்மில் தேர்ட் ரோமில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு D1 வந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த தேர்ட் ரோமனில் பார்க்கும்போது உங்களுக்கு D1 கேட்டிருக்காங்க. D2 அண்ட் ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் இதே மெத்தடில் வந்து அந்த சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ஏரியா இங்கே எழுதுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கிவன் 2 ஃபைண்ட் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, கிவன் 2 ஃபைண்ட் எடுத்து எழுதிட்டு ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க.
ஃபார்முலாவில் நீங்கள் ஏரியாவுக்கு வந்து அவங்க என்ன வேல்யூ கொடுத்தாங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, ஹாஃப் போட்டுக்கோங்க, இன்டூ D1 நமக்கு தெரியாது இல்லையா, ஸோ நீங்கள் D1 வச்சுட்டு D2க்கு அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே D1 அப்படியே வச்சுட்டு மீதி இருக்க நம்பர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் சைட் கொண்டு வந்து இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு D1ஓட வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகே, தேர்ட் ரோமன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொஷின் நம்பர் 4 பார்த்துடலாம். கொஷின் நம்பர் 4 பாருங்கள். The area of a rhombus is 100 square centimeter and the length of one of its diagonal is 8 centimeter. Find the length of the other diagonal. அதாவது ஒரு ஏரியா, அந்த ரோம்பஸோட ஏரியா வந்து 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதில் வந்து ஒரு டயக்னலோட லென்த் வந்து 8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த அதர் டயக்னல், அதாவது இன்னொரு டயக்னலோட லென்த் வந்து என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயக்னலுக்கு வந்து நம்ம D1 எடுத்துக்கலாம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து அதர் டயக்னல், அதாவது D2 வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ கிவன் எடுத்து எழுதிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கிவன் எடுத்து எழுதிட்டோம். கிவன் வந்து ஏரியா 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர், அப்புறம் டயக்னல் 1 வந்து 8 சென்டிமீட்டர். நம்ம அதர் டயக்னல் கண்டுபிடிக்கணும் இல்லையா, நம்ம அதை வந்து D2 நம்ம எடுத்துருக்கோம். ஸோ 2 ஃபைன் வந்து D2. இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்து எழுத போகிறோம். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு half into D1 into D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த ரோம்பஸோட வேல்யூ வந்து 100. ஸோ நம்ம இதுக்கு பதிலாக நம்ம 100ன்னு எடுத்து எழுதுகிறோம். 100 ஈக்குவல் டு 1/2 இன்டூ D1 பாருங்கள் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, ஸோ நம்ம 8 எழுதிக்கலாம். D2 நமக்கு தெரியாது, ஸோ நம்ம இங்கே D2ன்னு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, நம்ம தேர்ட் கொஷினில் வந்து செகண்ட் ரோமன் நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நம்ம D2 தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அங்கே நம்ம என்ன பண்ணோம், D2 மட்டும் அங்கே வச்சுட்டு மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் சைட் கொண்டு வந்தோமா, அதே மாதிரி இந்த சம்லேயும் வந்து நீங்கள் D2 மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைட் கொண்டு வரணும். அப்போ இங்கே ஆல்ரெடி வந்து 100 இருக்குது, இந்த 2 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் சைட் நீங்கள் மூவ் பண்ணும்போது இது நியூமரேட்டர் போயிடும். இங்கே வந்து 8 வந்து நியூமரேட்டரில் இருக்குது, அப்போ இது வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். இந்த 1 நீங்கள் போட்டாலும் போடலினாலும் ஒன்று தான் நான் சொன்னேன். ஸோ நமக்கு தேவையில்லை 1 ஆங்க நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 2s are 2, 4 2s are 8. அடுத்து பாருங்கள், 1 4s are 4, 25 into 4 வந்து 100. ஓகே, அப்போ நமக்கு இப்போது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா, எல்லாமே 1 1 கிடச்சிருச்சு. டினாமினேட்டரில் பாருங்கள் 1 வந்துருச்சு. அப்போ கேன்சலேஷன் ஓவர்னு அர்த்தம். இப்போ நமக்கு D2ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 into 1. அப்போ என்ன கிடச்சிருச்சு, 25. அப்போது டயக்னல் D2 இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, ஸோ நம்ம இங்கே சென்டிமீட்டர் எழுதிடலாம். D2 ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். அப்போ லாஸ்ட் லைனில் எழுதிருங்க, therefore the length of other diagonal is 25 centimeter. Okay, clear? Next நம்ம question number 5 பார்த்தலாம். A sweet is in the shape of rhombus whose diagonals are given as 4 cm and 5 cm. The surface of the sweet should be covered by an aluminium foil. Find the cost of aluminium foil used for 400 such sweets at the rate of ₹7 per 100 square centimeter. இதில் இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்வீட் இருக்குது, அது வந்து ரோம்பஸ் ஷேப்பில் இருக்குது. அந்த ரோம்பஸ்க்கு வந்து அவங்க டயக்னல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 4 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ ரோம்பஸ்க்கு வந்து அவங்க அந்த 2 மெஷர்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது D1 D2, இந்த 4 சென்டிமீட்டர் வந்து நம்ம D1 எடுத்துக்கலாம், இந்த 5 சென்டிமீட்டர் நம்ம D2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஸ்வீட்டோட சர்ஃபேஸ் வந்து அவங்க ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வந்து கவர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்வீட் பாருங்கள், இதுதான் அந்த ஸ்வீட் அப்படின்னா அந்த ஸ்வீட்டோட சர்ஃபேஸை வந்து அவங்க அலுமினியம் ஃபாயிலில் அப்படியே கவர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் யூஸ்டு ஃபார் 400 சச் ஸ்வீட்ஸ். அப்போது இதே இப்போ ஒரு இதுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டுக்கும் வந்து அவங்க அலுமினியம் ஃபாயில் வந்து கவர் பண்ணிகிட்டே வராங்க. ஓகே, அப்போது 400 ஸ்வீட்ஸ்க்கு அலுமினியம் ஃபாயில் கவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் யூஸ்ட் ஃபார் 400 ஸ்வீட்ஸ். ஓகே, எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து ₹7 ஆகுதாமா.
ஓகே, அந்த அலுமினியம் ஃபாயிலோட ரேட்டு பாருங்கள், 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து ருபீஸ் 7 ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த 400 ஸ்வீட்ஸ்க்கு வந்து அந்த அலுமினியம் ஃபாயிலில் கவர் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இதுதான் இந்த கொஷினோட மீனிங். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். இப்போ இந்த சம்மில் பாருங்கள், இந்த ஸ்வீட்டுக்கு மேலே தான் அவங்க கவர் பண்ணுறாங்க அலுமினியம் ஃபாயில் வச்சு. ஓகே, அப்போ நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஏரியா. ஓகே, இவங்க இது மென்ஷன் பண்ணல எதுவுமே, அவங்க வெறும் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் யூஸ்டு ஃபார் 400 ஸ்வீட்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னு அவங்க சொல்லலை. அவங்க இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள், சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்வீட் ஷுட் பி கவர்டு அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம வந்து இங்கே வந்து ஏரியா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ கிவன் எடுத்து எழுதிடலாம். D1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, D1ஓட வேல்யூ என்னென்னா 4 சென்டிமீட்டர். அடுத்து நம்ம D2 எழுதுகிறோம். D2 வந்து 5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம ஏரியா ஆஃப் 1 ஸ்வீட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஏரியா ஆஃப் 1 ஸ்வீட் அது என்னென்னா half இன்ட்டு நம்ம ஃபார்மில் எழுதிக்கிறோம், half இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? half இன்ட்டு D1 வேல்யூ 4, D2 வந்து 5 இது சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2 are 2, 2 2 are 4. இப்போ 2 இன்ட்டு 5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். அப்போ 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வந்து ஏரியா ஆஃப் 1 ஸ்வீட். ஓகே, இப்போ நம்ம வந்து 400 ஸ்வீட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா அவங்க கொஷினில் வந்து 400 ஸ்வீட்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் 400 ஸ்வீட்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியா ஆஃப் 1 ஸ்வீட்டை வந்து நீங்கள் 400ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 400 ஸ்வீட்ஸோட ஏரியா வந்து கிடைக்கும். ஓகே, இங்கே வந்து நம்ம ஏரியா ஆஃப் 1 ஸ்வீட் கண்டுபிடிச்சிருக்கோம். இது நம்ம ஏரியா ஆஃப் 400 வேணும், அப்படி 400 ஸ்வீட்ஸ் வேணும் அப்படின்னா 400 இன்ட்டு 10 நீங்கள் போடும்போது உங்களுக்கு 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம காஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்போ காஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபார் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து ₹7. ஓகே, 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ₹7. இப்போது நமக்கு 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வேணும் இல்லையா? அப்போ நம்ம 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், மெனி கொடுத்து 1 கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு சம்மில் சொல்லியிருந்தேன், 1 கொடுத்து மெனி கேட்டால் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. இதே மாதிரி மெனி கொடுத்து 1 கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் டிவைட் பண்ணணும். பாருங்கள், 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ₹7 அப்படின்னா 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 7/100ன்னு பண்ணணும். ஓகே, கிளியர்? ஃபார் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா ₹7. அப்போ ஃபார் 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா 7/100 போடும்போது இது வந்து உங்களுக்கு 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும், ஃபார் 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வேணும் இல்லையா? அப்போ நம்ம எழுதிடலாம், ஃபார் 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் சென்டிமீட்டர்னாலும் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அப்போ நம்ம இது மல்டிப்ளை பண்ண போகிறோம். எதை மல்டிப்ளை பண்ண போகிறோம், 4000 கொண்டு போய் இந்த 7/100ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட்டுங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம ஏன் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், 1 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 7/100 ருபீஸ் வந்து ஆகுது. அப்போது 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ் ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், 1 கொடுத்துருக்கு. 4000 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கேட்குறாங்கன்னா 1 given many asked அப்படிங்கும் போது நான் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நம்ம 4000 வந்து 7/100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்கள், இந்த 2 zeros கூட இந்த 2 zeros வந்து நம்ம கேன்சல் பண்ணி விட்டுறோம். அப்போ நமக்கு 40 × 7 கிடைக்குது. இது நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா 280 வந்து கிடச்சிருக்கு. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா ₹280. அப்போ நீங்கள் லாஸ்ட் லைனில் எழுதிருங்க, therefore the cost of the cost of aluminum foil used for 400 sweets is ₹280. Okay, that's all. Thanks for watching.